40க்கு 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதிமுகவின் கண்ணை உறுத்துகிறது. கள்ளச்சாராய விவகாரத்தில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் பற்றி சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கோரி அதிமுகவினர் அமளி. அவையில் இருந்து அதிமுகவினர் வெளியேற்றம். சபை நடவடிக்கைகளில் இன்று ஒருநாள் பங்கேற்க தடை என்று சபாநாயகர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 59ஆக உயர்வு. சேலம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மேலும் ஒருவர் உயிரிழப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 10 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்த நிலையில் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. இறப்பு குறித்த வதந்திக்கு வீடியோ வெளியிட்டு முற்றுப்புள்ளி வைத்த பாட்டுக்கு பாட்டு அப்துல் ஹமீத். பலரும் தன்னை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் நெகிழ்ச்சி. நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறியா அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய புகாரில் அதிமுக பிரமுகர் சுரேஷ் கைது. கொலை உட்பட 40க்கும் மேற்பட்ட வழக்கில் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தகவல். முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் 94வது பிறந்த நாள். அவருடைய உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிகார மையத்திற்கு தொடர்பு உள்ளது. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் குற்றச்சாட்டு. பதினேழாயிரம் பணியிடங்களுக்கான ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் விண்ணப்ப பதிவு தொடக்கம். அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். குற்றால மெயினருவி ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. மின்சார ரம்பத்தில் நூதன முறையில் 1 கிலோ 600 கிராம் எடையுள்ள தங்கம் பதுக்கல். சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணியை கைது செய்து தீவிர விசாரணை. அயோத்தி ராமர் கோவிலின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் கசிவதாக புகார். முதல் தளத்தில் கட்டுமான பணியில் நீடிப்பதால் சிறிதளவு நீர் கசிவு இருப்பதாக கட்டுமான குழு தலைவர் விளக்கம். கொடைக்கானல் மற்றும் சிவகங்கையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழை. கோவை, நீலகிரி உட்பட 8 மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி பழி தீர்த்த இந்திய அணி. அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்துடன் நாளை மறுநாள் பலப்பரீட்சை. மீண்டும் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவை தேர்வு செய்ய பாஜக முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நேரடிய சிறப்பு செய்த சுசித்ரா, ஓம் பிர்லா எப்படி தேர்வானார்? மீண்டும் 2வது முறையாக மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா. இதுக்கு இந்திய கூட்டணி என்ன சொல்றாங்க? பாஜக இந்த முடிவை எடுத்ததற்கான பின்னணி என்ன? மக்களவையினுடைய சபாநாயகராக யார் தேர்வு செய்யப்பட போகிறார் என்ற ஒரு கேள்வியானது எழுந்ததில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜக, குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சி சார்பாக ஓம் பிர்லா மீண்டும் மக்களவையினுடைய சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மத்தியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராகுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜக தரப்பிலிருந்து எதிர்க்கட்சிகளுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி
எதிர்க்கட்சிகளை கிரண் ரிஜிஜு மற்றும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களுடன் பேசி அவர்களுக்கான ஒரு சம்மதத்தையும் அவர்கள் பெறுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கான ஒரு ஆலோசனையும் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று முடிந்துள்ளது. இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா மக்களவையினுடைய சபாநாயகராக பிரதமர் மோடியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளதாகத்தான் தற்போது பாஜகவானது உறுதி செய்திருக்கிறது. வரும் 26ஆம் தேதி மக்களவை சபாநாயகருக்கான அந்த தேர்தலானது நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்களை எதிர்க்கட்சி நிறுத்துமா அல்லது சபாநாயகராக ஓம் பிர்லா ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது பாக்கியுள்ளது. தேவா, சுச்சி, இப்ப இந்தியா கூட்டணி வழக்கமாக அறிவிப்பதற்கு முன்னதாக ஒரு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து ஒரு ஆலோசனை இருக்கும். அது போன்ற ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா? நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இந்த விஷயத்துல ஓகே சொல்லியிருக்காங்களா? எதிர்கட்சிகளை பொறுத்த அளவில் எதிர்கட்சி தலைவருடன் பேசி சுமூகமாக ஓம் பிர்லாவை ஒரு மனதோட யுனானிமஸ்லி அதை தேர்வு செய்வதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது பாஜகவானது ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங் மற்றும் கிரண் ரிஜிஜு 2 பேருமே எதிர்கட்சி தலைவர்களை தொலைபேசி மற்றும் நேரடியாகவே சென்று பேசி அவர்களிடம் இந்த ஒரு ஒப்புதல் என்பது ஓம் பிர்லாவுக்கு ஆதரவை வழங்குவதற்கான ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதே சமயம் கூட்டணி கட்சிகளை பொறுத்த அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் மற்றும் ஜேடியு ஆகிய கட்சிகளை பொறுத்தளவில் ஏற்கனவே நிதிஷ்குமார் ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகர் ஆக்குவதற்கான ஒரு சம்மதத்தை தெரிவித்தார் எனவும் தெலுங்கு தேசம் கட்சியும் அவர்களுக்கான ஒரு ஆதரவை வழங்கியுள்ளது என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. இருந்தாலும் துணை சபாநாயகர் யார் என்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதிலில் அந்த ஒரு கேள்வியில் தற்போது இன்னும் குழப்பமானது நீடித்து வருவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மிக முக்கியமாக இந்த முறை கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக துணை சபாநாயகர் பொறுப்பானது காலியாக இருக்கும் பட்சத்தில் இந்த முறை துணை சபாநாயகர் பொறுப்பு என்பது எதிர்கட்சிகளுக்கு வழங்கப்படுமா அல்லது அதை பாஜகவை தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது நிலை வருகிறது. தேவா, இப்ப ஓம் பிர்லா நியமிக்கப்படக்கூடிய பட்சத்தில் இன்னும் எதிர்கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற விஷயம் இன்னும் தெரியல. ஆனா பாஜக ஓம் பிர்லாவை தான் சபாநாயகருக்கு முன்னிறுத்துறாங்க அப்படின்ற தகவலை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. அதிமுகவினர் இன்று ஒரு நாள் மட்டும் அவை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு சபாநாயகர் தடை விதித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இன்றும் கருப்பு சட்டை அணிந்து வந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த உத்தரவை சபாநாயகர் பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்வை சிறப்பு செய்த அபினேஷ், விவரம் என்ன? மூன்றாவது நாளாக அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் இன்றைக்கு கருப்பு உடை அணிந்து வந்து சரியா காலை 9:30 மணிக்கு பேரவை தொடங்கியவுடன் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பிரச்சனையை எழுப்பினாங்க. தொடர்ந்து சபாநாயகர் நீங்கள் தொடர்ந்து அதே சட்டப்பேரவை மாண்பை நீங்க இழக்கிறீங்க, தொடர்ந்து பிரச்சனை எழுப்ப வேண்டும் என்கிற முடிவோடு வரக்கூடியதை அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அவையில பேசியாச்சு. எனவே தொடர்ந்து நீங்க அந்த அமளியில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது அப்படின்னு சபாநாயகர் சொன்னார். ஆனாலும் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து 3வது நாளாக அமளியில ஈடுபட்டாங்க. அமளியில் ஈடுபட்ட நிலையில ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அரசுக்கு எதிரான கோஷமும் குறிப்பாக இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தையும் முழக்கமிட்டு பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட நிலையில சபாநாயகர் அவர்களை அவை காவலர்களை கொண்டு வெளியேற்ற உத்தரவிட்டார். இந்த நிலையில அவர்கள் அவை காவலர்களை கொண்டு வெளியேற்றப்பட்ட நிலையில இன்றைக்கு அமைச்சர் ஒரு தீர்மானத்தை முன் வந்தார். அதாவது அமைச்சர் கே நேரு தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் சபை மரபை மீறியும் மாண்பை மீறியும் செயல்பட்டு வரக்கூடிய காரணத்தினால் இந்த குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது முதலமைச்சர் தொடர்ந்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டாம், இந்த ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார். மீண்டும் அமைச்சர் கே நேரு இன்று ஒரு நாள் மட்டும் அவைக்கு குந்தகம் விளைவித்த உறுப்பினர்கள் மீது ஒரு நாள் சஸ்பெண்ட் என்கிற அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதை ஏற்றுக்கொண்டு சபாநாயகரும் அவைக்கு குந்தகம் விளைவித்த சட்டப்பேரவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அவை நடவடிக்கையிலிருந்து விலக்கி வைத்துக் கொள்வதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உத்தரவிட்டார். இந்த நிலையில அவை நடவடிக்கைகளிலிருந்து அவர்கள் இன்னைக்கு ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்படக்கூடிய நிலையில அதிமுக உறுப்பினர்கள் இங்கிருந்து அவை வளாகத்திலிருந்து புறப்பட்டு செல்றாங்க. குறிப்பாக இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து
ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்க இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அவை நடவடிக்கையிலிருந்து புறப்பட்டு சென்று ஆளுநரை இன்னைக்கு ஒரு 11:30 மணி அளவில் சந்திக்க இருக்கிறார். அதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து 3வது நாளாக இன்றும் புறக்கணித்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து உறுப்பினர்களும் இன்றைக்கு பேரவையிலிருந்து புறக்கணித்து 3வது நாளாக தொடர்ந்து இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு வராங்க. இன்றைக்கு ஆளுநரை சுமார் 11:30 மணி அளவில் சந்திக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் எழுப்புவதற்கு அதிமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3வது முறையாக இந்த நாள் அசெம்பிளியை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. சார், இன்றைக்கும் ஒரு தொடர்ந்து அந்த பிரச்சனையை நீங்க பிரச்சனை கையில் எடுக்கிறீங்க. ஆனா சபாநாயகர் ஏற்கனவே இதுல தெளிவா பேசியாச்சு அப்படிங்கறதே ஒரு கருத்தை சொல்றாரு. சபாநாயகனுடைய பதில் என்பது தர்மம் செத்துவிட்டது. மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் வெளியேற்றுவது என்பது சபாநாயகருடைய நடவடிக்கை. தர்மமும் உண்மையும் செத்துவிட்டது. எனவே தொடர்ந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறாங்க. ஆளுநரை சந்தித்து இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதிமுக உறுப்பினர்கள் இன்றைக்கும் 3வது நாளாக அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில சபாநாயகர் அவர்களை ஒரு நாள் நடவடிக்கையிலிருந்து இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கிருந்து புறப்பட்டு தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்கின்றனர். அதிமுக மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரான தீர்மானம் முன்மொழிச்சாரு. ஆனா முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எப்படி அடக்குமுறையை ஏவி விட்டுருக்காங்க. சஸ்பெண்ட் பண்றது இது கொடுங்கலாட்சி தான். கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு எப்படியும் கவனம் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று ஒரு நாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்தீங்க வினேஷ். என்னுடைய தகவலுக்கு நன்றி.